நல்லா இருக்கீங்களா மத்தாச்சி? நல்லா இருக்கேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அம்மா எப்படி இருக்காங்க மத்தாச்சி? நல்லா இருக்காங்க மாதாஜி. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மத்தாச்சி. ஓகே. अज्ञानतिमिरस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्री गुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीरूपं साग्रजितं सद्गुणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पति गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपात्तमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ். இன்னைக்கு காண்டம் 2 அத்தியாயம் 4 பதம் 18 படிக்கணும். ஓம் நமோ பகவதி வாசுதேவாய. नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती जयपताक स्वामिनिधि नामिनी। नमो आचार्य पादाय निधाय कृपपदायिने गौरगतदामदाय नगर ग्रामतारिणे। नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामिनिधि नामिनी। नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। हरे कृष्णा. पदम 18 क्रातसूनान्त पुलिन्त पुल्कसा आबीरकम्बा यवनाकषादयः येन्ये च बाबायत् अभाश्रयाश्रयाः च्युत्यन्ति तस्मै प्रभ विष्णवे नमः। படிங்க மாதாஜி. हरे कृष्णा. படிங்க. ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் தெய்வத் ராச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர். கிராத பூன ஆந்திர புலிந்த புல்கஷ ஆபிர சும்ப யவன கஷ இனங்களை சேர்ந்தவர்களும் பாவச் செயல்களில் பற்று கொண்டுள்ள மற்றவர்களும் கூட சர்வ வல்லமை படைத்த பகவானின் பக்தர்களிடம் தஞ்சமடைவதால் தூய்மை அடைய முடியும். அந்த பகவானிடம் எனது தாழ்மையான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். பொருளுரை. கிராத மகாபாரதத்தில் பீஷ்ம பர்வதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பழைய பாரத வருஷத்தின் ஒரு மாகாணம். கிராதர்கள் இந்தியாவின் பூர்வ குடிகள் என அறியப்படுகின்றனர். இன்றைய பீகார் மாநிலத்திலும் சோட்டா நாக்பூரிலும் உள்ள சந்தல் பர்கனஸ் என்னுமிடம் கிராத என்ற பெயரை கொண்ட பழைய மாநிலத்தை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடும். பூன கிழக்கு ஜெர்மனியை சேர்ந்த பகுதியும் ருஷ்யாவின் ஒரு பகுதியும் பூன மாகாணம் என்று அறியப்படுகிறது. அதற்கிணங்க சில சமயங்களில் ஒரு வகையான மலைவாசிகள் பூனர்கள் என அறியப்படுகின்றனர். ஆந்திர மகாபாரதத்தில் பீஷ்ம பர்வதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரு தென்னிந்திய மாகாணம். அதே பெயர் இன்னும் வழங்கி வருகிறது. புலிந்த இது மகாபாரதத்தில் ஆதி பர்வம் 174.38 குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது புலிந்த என்ற பெயர் கொண்ட மாகாண வாசிகளை இது குறிக்கிறது. இந்நாடு பீமசேனாலும் சகாதேவனாலும் கைப்பற்றப்பட்டது. கிரேக்கர்கள் புலிந்தர்கள் என்று அறியப்படுகின்றனர். மேலும் உலகின் இப்பகுதியை சேர்ந்த வேத பண்பாடற்ற இனத்தினர் உலகை ஆட்சி புரிபவர் என்று மகாபாரதத்தின் வனபர்வதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரதத்திலுள்ள மாகாணங்களில் இந்த புலிந்த மாகாணமும் ஒன்றாகும்.
இதன் வாசிகள் சத்திரிய அரசர்களுக்கு இடையில் வகைப்படுத்தப்பட்டனர். ஆனால் பிறகு பிராமணருக்குரிய பண்புகளை அவர்கள் கைவிட்டதால் மிலேச்சர்கள், இஸ்லாமிய பண்பாட்டை பின்பற்றாதவர்கள் கபீர்கள் என்றும், கிறிஸ்தவ பண்பாட்டை பின்பற்றாதவர்கள் புற சமயத்தவர்கள் என்றும் அழைக்கப்படுவதைப் போலவே என்று குறிப்பிடப்பட்டனர். ஆவிர இப்பெயரும் கூட மகாபாரத்தின் சபர் பர்வதத்திலும் பீஷ்ம பர்வதத்திலும் காணப்படுகிறது. இம்மாகாணம் சிந்துவிலுள்ள சரஸ்வதி நதிக்கரையில் அமைந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய சிந்து மாகாணம் முன்பு அரேபிய கடலின் மறுபுறத்தில் படர்ந்திருந்தது. அம்மாகாண வாசிகள் ஆபிரர்கள் என்று அறியப்பட்டனர். அவர்கள் யுதிஷ்ட மகாராஜனின் ஆட்சிக்கு கீழ்ப்பட்டிருந்தனர். மேலும் மார்க்கண்டேயரின் கூற்றுகளுக்கு இணங்க உலகின் இப்பகுதியை சேர்ந்த மிலேச்சர்களும் கூட பாரதத்தை ஆள்வர். புலிந்தர்களின் விஷயத்தில் நிகழ்ந்ததைப் போலவே பிறகு இதுவும் உண்மை என நிரூபிக்கப்பட்டது. புலிந்தர்களின் சார்பாக புகழ்பெற்ற அலெக்சாண்டரும் ஆபிரர்களின் சார்பாக முகமது கோரியும் இந்தியாவை கைப்பற்றினர். இந்த ஆபிரர்களும் கூட முன்பு பிராமண பண்பாட்டுக்கு உட்பட்ட சத்திரியர்களாக இருந்தனர். ஆனால் அத்தொடர்பை பிற்காலத்தில் அவர்கள் கைவிட்டனர். பரசுராமருக்கு அஞ்சி ஹவுகஸ் மலை பிரதேசங்களில் ஒளிந்து கொண்டவர்கள் பிற்காலத்தில் ஆபிரர்கள் என்று அறியப்பட்டனர். அவர்கள் வாழ்ந்து வந்த இடம் ஆபிர தேசம் என்று அறியப்பட்டது. கம்பர்கள், கங்கர்கள் இவர்கள் பழைய பாரதத்தின் கங்க மாகாணத்தை சேர்ந்த வாசிகள் ஆவர். இதுவும் மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யவனர்கள், யவனன் என்பது யயாதி மகாராஜனின் மகன்களில் ஒருவருடைய பெயராகும். துருக்கி தேசம் எனப்படும் பாகம் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. எனவே யவன மகாராஜனின் வம்சத்தவர்கள் ஆகையால் துருக்கியர்கள் சத்திரியர்கள் ஆவர். ஆனால் பிறகு பிராமண பண்பாட்டை கைவிட்டதால் அவர்கள் மிலேச்சன யவன்கள் ஆயினர். துர்வசு என்று அழைக்கப்பட்ட மற்றொரு அரசனும் கூட யவனன் என்று அறியப்பட்டான். இவனுடைய நாடு பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவனால் கைப்பற்றப்பட்டது. கர்ணனின் கட்டாயத்தின் கீழ் மேலை நாட்டு யவனன் குருச்சேத்திர போர்க்களத்தில் துரியோதனுடன் இணைந்து கொண்டார். இந்த யவனர்களும் கூட இந்தியாவை கைப்பற்றுவார்கள் என்று முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுவும் உண்மை என நிரூபிக்கப்பட்டது. கச தேசத்தைச் சேர்ந்த வாசிகளை பற்றி மகாபாரதத்தில் துரோண பர்வம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலுதட்டில் வளர்ச்சி குன்றிய முடியை பெற்றிருப்பவர்கள் பொதுவாக கசர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இதனால் மங்கோலியர்கள், சீனர்கள் மற்றும் இவர்களை போன்ற பிறரும் கசர்கள் ஆவர். மேற்கூறப்பட்ட சரித்திர பெயர்கள் உலகின் பல்வேறு தேசங்கள் ஆகும். பகவத் பக்தர்களின் அடைக்கலத்தை நாடுவதால் இடைவிடாமல் பாவச் செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்களும் கூட பக்குவமான மனித தரத்தை அடைய முடியும். சக்தி வாய்ந்த பகவத் பக்தர்களான இயேசு கிறிஸ்துவும் முகவதுவும் பகவானின் சார்பாக இவ்வுலகில் மிக பெரும் தொண்டை செய்துள்ளனர். ஸ்ரீலா சுகதேவ கோஸ்வாமியின் கருத்திற்கேற்ப தற்பொழுதுள்ள உலக சூழ்நிலையில் உலக விவகாரங்களின் தலைமைத்துவம் பகவத் பக்தர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இந்நோக்கத்திற்காக அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் என்ற பெயரின் கீழ் உலக அளவிலான இயக்கம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் உலகம் முழுவதிலும் உள்ள மனிதர்களின் இதயத்தில் பெரியதொரு மாற்றம் விளையக்கூடும். ஏனெனில் அழுக்கு படிந்துள்ள பொதுமக்களின் மனங்களை தூய்மைப்படுத்துவதன் மூலமாக இத்தகையதொரு மாற்றத்தை விளைவிப்பதில் பகவத் பக்தர்கள் தகுதியுள்ள அதிகாரிகளாக இருக்கின்றனர். உலக அரசியல்வாதிகள் அவரவர் பதவிகளில் அப்படியே இருக்கலாம். ஏனெனில் அரசியல் விவகாரங்களில் பகவானின் தூய பக்தர்கள் அக்கறை கொள்வது இல்லை. பொதுமக்கள் அரசியல் பிரச்சாரங்களால் தவறாக வழிநடத்தப்படாதவாறு பார்த்து கொள்வதிலும் விலை மதிப்பற்ற மனித வாழ்வு இறுதியில் நாசத்தை விளைவிக்கும் ஒருவித நாகரீகத்தை பின்பற்றி சீரழிந்து விடாதவாறு பார்த்து கொள்வதிலும் மட்டுமே பக்தர்கள் அக்கறை கொள்கின்றனர். எனவே அரசியல்வாதிகள் பக்தர்களின் நல்ல புத்திமதிகளினால் வழி நடத்தப்பட வேண்டும். இதனால் பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் காட்டியதை போன்ற பக்தர்களின் பிரச்சாரத்தால் உலக நிலையில் உறுதியாக மிக பெரியதொரு மாற்றம் விளையும். சுகதேவ கோஸ்வாமி யத் கீர்த்தனம் என்ற சொல்லை விவாதிப்பதன் மூலம் தமது பிரார்த்தனையை ஆரம்பித்தார். அதை போலவே பகவானின் புனித நாமத்தின் புகழை பாடுவதாலேயே இதயத்தில் மிக பெரிய மாற்றம் உண்டாகும் என்றும், இதனால் அரசியல்வாதிகளால் மக்களுக்கிடையில் உண்டாக்கப்பட்ட தப்பு அபிப்பிராயம் முழுவதும் உடனடியாக தீர்க்கப்படவிடும் என்றும் பகவான் ஸ்ரீ சைத்தன்யரும் கூட சிபார்சு செய்துள்ளார். தப்பு அபிப்பிராயம் எனும் தீ அணைக்கப்பட்ட பின் மற்ற நன்மைகள் தானாகவே பின்தொடரும். இதன் இலக்கு பரமபதத்தை சென்று அடைவதாகும். வைணவம் என்று பொதுவாக அறியப்படும் பக்தி முறைக்கு இணங்க இறையுணர்வு விஷயத்தில் முன்னேறுவதற்கு ஒருவருக்கும் தடை விதிக்கப்படவில்லை. மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது போல்
கிராதர்கள் போன்றவர்களை கூட வைஷ்ணவர்களாக மாற்றி விடுவதற்கு போதுமான சக்தியை ஒரு வைஷ்ணவர் பெற்றுள்ளார். பகவானின் பக்தன் ஆவதற்கு இலிகுலத்தவன், பெண்கள், சூத்திரர்கள் அல்லது வைசியர்கள் உட்பட ஒருவருக்கும் தடையில்லை என்றும், இவ்வாறு பக்தர் ஆவதால் பகவானின் நாட்டிற்கு திரும்பிச் செல்ல ஒவ்வொருவரும் தகுதியுடையவர்கள் ஆகின்றனர் என்றும் பகவத்கீதையில் 9.32 பகவானால் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத விஞ்ஞானமாகிய பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் ஆகியவற்றின் முழு அறிவை பெற்றுள்ள ஒரு தூய பகவத் பக்தரின் புகலிடத்தை ஒருவன் ஏற்க வேண்டும் என்பதுவே இதற்குரிய ஒரே தகுதியாகும். ஒருவர் உலகின் எப்பகுதியில் உள்ளவரானார் அவர் கிருஷ்ண விஞ்ஞானத்தில் தேர்ச்சி பெற்றவராகும் பொழுது தூய பக்தராக ஆகின்றார். அவர் பாமர மக்களின் ஆன்மீக குருவாகி இதயத்தை தூய்மைப்படுத்தும் முறையால் அவர்களை சீர்படுத்த முடியும். ஒருவன் பெரும் பாவியாக இருந்தாலும் தூய வைஷ்ணவர் ஒருவரின் முறையான தொடர்பினால் உடனே தூய்மை பெற முடியும். எனவே வைஷ்ணவர் ஒருவர் உலகின் எப்பகுதியில் இருந்தும் ஒரு சீடனை ஜாதி மதங்களை கருத்தில் கொள்ளாமல் ஏற்றுக்கொள்வார். மேலும் ஒழுக்க விதிகளை அவனை பின்பற்ற செய்து பிராமண பண்பாட்டிற்கும் உயர்ந்ததான ஒரு தூய வைஷ்ணவரின் நிலைக்கு அவனை உயர்த்தி விடுகிறார். சமூக பிரிவு முறை அல்லது வர்ணாசிரம தர்ம முறையானது அம்முறையை பின்பற்றுவோர் என்று கூறிக்கொள்பவர்களுக்கு இடையிலும் கூட முறையாக இல்லை. அத்துடன் சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார புரட்சி ஏற்பட்டுள்ள தற்போதைய சூழ்நிலையில் வர்ணாசிரம கடமையை மீண்டும் நிலைநாட்டுவது சாத்தியமல்ல. ஆனால் ஆன்மீகமான வைஷ்ணவ சமயத்தில் எவரையும் சேர்த்து கொள்ள முடியும். ஆகவே பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கட்டளையால் ஸ்ரீமத் பாகவதம் அல்லது பகவத்கீதையை பின்பற்றும் சமயத்தை உலகம் முழுவதிலும் பிரச்சாரம் செய்வதால் உன்னதமான இச்சமயத்தை ஏற்க முன்வரும் அனைவரையும் சீர்படுத்த முடியும். பக்தர்களால் மேற்கொள்ளப்படும் இத்தகைய தெய்வீகமான பிரச்சாரம் விவேகமும் கேள்வியும் உடைய அனைவராலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இவ்விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட தேசத்தை சேர்ந்த வழக்கத்தின் விருப்பு வெறுப்புகளுக்கு இடமில்லை. வைஷ்ணவர்கள் ஆலயத்தில் உள்ள பகவானின் திரு விக்கிரகத்தை வெறும் சிலை என்று எண்ணுவது இல்லை. அதை போலவே வைஷ்ணவர் ஒருவர் பிறப்புரிமையை ஆதாரமாக கொண்டு மற்றொரு வைஷ்ணவரை அங்கீகரிப்பது இல்லை. மேலும் இவ்விஷயத்தில் எழக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் அகற்றுவதற்காக ஸ்ரீலா சுகதேவ கோஸ்வாமி சர்வ வல்லமை படைத்தவரான பகவானின் ஆசீர்வாதங்களை வேண்டி பிரார்த்தனை செய்துள்ளார். பிரப விஷ்ணுவே நமக. சர்வ வல்லமை படைத்த பகவான் அர்ச்சனா எனப்படும் பக்தி தொண்டை மேற்கொள்ளும் தமது பக்தனின் அடக்கமான தொண்டை ஏற்றுக்கொள்கிறார். மேலும் வழிபாட்டுக்குரிய விக்கிரமாக ஆலயத்தில் வீற்றிருக்கும் தமது வடிவத்தை வழிபடும் பக்தனின் தொண்டரையும் அவர் ஏற்கிறார். அதை போலவே தூய பக்தன் ஒருவன் பகவானின் தொண்டிற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது அவனது தேகம் உடனே ஆன்மீகமானதாக மாறுகிறது. இத்தகைய பக்தன் தகுதியுள்ள ஒரு வைஷ்ணவரால் பயிற்றுவிக்கப்பட்டவனாகும். இது சம்பந்தமான வைஷ்ணவ விதி பின்வருமாறு: அர்ச்சியே விஷ்ணு சிலாதிர் குருஷி நரமதிர் வைஷ்ணவே ஜாதி ஸ்ரீ விஷ்ணோர் நாம்னி சப்ப சாமானிய புத்திக. ஆலயத்தில் வழிபாடு செய்யப்பட்டு வரும் பகவானின் திரு விக்கிரகத்தை ஒரு சிலை என்றோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை ஒரு சாதாரண மனிதராகவோ ஒருவன் கருதக்கூடாது. அல்லது தூய வைஷ்ணவர் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் என்றும் கருதக்கூடாது. எனவே முடிவு என்னவெனில், பகவான் சர்வ வல்லமை படைத்தவராக இருப்பதால் எல்லா சூழ்நிலைகளிலும் உலகின் எப்பகுதியிலுள்ள எவரையும் அவரால் ஏற்க முடியும். இதை அவர் தாமாகவோ அல்லது அவரது பிரதிநிதியாகிய ஆன்மீக குருவின் மூலமாகவோ செய்கிறார். பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் வர்ணாசிரமத்திற்கு உட்படாத இனங்களில் இருந்து பல பக்தர்களை ஏற்றுக்கொண்டார். மேலும் நமக்கு உபதேசிப்பதற்காக தாம் எந்த ஜாதியும் அல்லது சமூக பிரிவையும் சேர்ந்தவர் அல்ல என்று அறிவித்துள்ளார். ஆனால் பிருந்தாவனத்து கன்னி பெண்களை பராமரிப்பவரான பெருமானின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தொண்டருக்கும் நித்திய தொண்டன் என்று தம்மை அவர் கூறிக்கொண்டார். அதுவே தன்னுணர்வை பெறுவதற்கான வழியாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஓகே. பெரிய பர்பட்டு அதுல வந்து கிராத சோன ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி. அப்போ இங்க வந்து 4 லட்சம் மனித பிறவிகள் அப்படின்னா 84 லட்சம் பிறவிகள்ல 4 லட்சத்துல மனித பிறவிகளே நிறைய வெரைட்டி இருக்கு.
அதுல சில வெரைட்டிஸ் என்னன்னா கிராத, ஹூண, ஆந்திர, புளிங்க, புல்கச்ச, ஆபீர, கம்ப, யவன, கச இந்த இனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம பார்த்தோம் மங்கோலியர்கள், இந்தியர்கள் பாத்தீங்கன்னா ஒரு விதமா அவங்க வந்து ஒரு 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 மாதிரி கலர்ல நீண்ட நீண்ட குறுகிய மூக்கு அதெல்லாம் வேறுபாடு இருக்கு. சைனர்கள் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ஒரு மூக்கு தட்டையா இருக்கும். ஜாப்பனீஸ் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு சின்னதா இருக்கும். மங்கோலிய இனத்தை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்படி மனித இனத்திலேயே பல்வேறு வகைகள் இருக்கிறாங்க. இவங்கள்ல தாழ்ந்தவங்க யாரு அப்படின்னா, யாரு வைஷ்ணவர் ஆகவில்லையோ, யார் வந்து பக்தியை பின்பற்றவில்லையோ, யாரெல்லாம் எப்பவும் நாய்க்கறி உண்பது, இந்த காட்டுவாசிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பன்றிகளை துரத்தி பிடிச்சு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இவங்கெல்லாம் வந்து கீழினத்தவர்கள். நாய் போல் நடந்துக்கிறவங்க, நாய்க்கறியை சாப்பிடுறவங்க, பன்றிக்கறி சாப்பிடுறவங்க, இப்படி எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவங்க வந்து பக்தியில முன்னேறலாம். எப்போது அப்படின்னா, யார் ஒருவர் தூய ஒரு ஆன்மீக குருவை சரணடைகிறார்களோ அப்பொழுது அவங்க வந்து உடனே வைஷ்ணவர்களாக மாற்றப்படுகிறார்கள். லவ கண சாது சங்கே லவமாத்திர சாஸ்திர ஹோய். லவமாத்திரம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஒரு வைணவர்களை, தூய வைஷ்ணவர்களை அவர்கள் தரிசனம் பண்ணினா உடனே அவங்களுக்கும் வந்து அந்த பக்தி தொத்திக்குது. அப்ப வைஷ்ணவர்கள்லாம் யாருன்னு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ராமானந்தராயரிடம் விவாதிக்கும் போது அவர் ஒவ்வொரு தடவையும் வைஷ்ணவர்கள்னா யாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. யார் ஒருவர் என் பெயரை சொல்கிறார்களோ, பகவானின் நாமத்தை சொல்கிறார்களோ அவங்க எல்லாம் வைஷ்ணவர்கள். அப்ப 2வது தடவை கேட்கிறாரு யார் வைஷ்ணவர்கள்னு. யாரெல்லாம் தொடர்ந்து சொல்கிறார்களோ பகவானோட நாமத்தை அவங்க வைஷ்ணவர்கள். 3வது தடவை கேட்கும்போது யாரெல்லாம் தொடர்ந்து சொல்லும் போது அவர்கள் கண்களில் நீர் வழிகின்றதோ, அவர்கள் மயிர்கால்கள் குத்திட்டுகிறதோ, அவர்கள் மயக்க நிலையை அடைகிறார்களோ, தன்னை மறந்த நிலையில் ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், உணர்ச்சி வசப்படுறாங்க பகவான் மேல, அவ்வளவு ஒரு ஈர்ப்பு பகவான் இடத்துல. புற உலக சம்பவங்களை எல்லாம் மறந்து இப்பெல்லாம் நாம என்ன நினைப்போம்னா, கண்கள்ல கண்ணீர் வந்தாலோ நம்ம ஐயோ எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க, நம்ம எதுக்காக அழுகணும், வேண்டாம் நாம ப்ரே பண்ணிட்டு வீட்டுல போய் தனியா இருக்கிற இடத்துல அழுதுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா பக்திக்கு வந்து அந்த தடையே கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் புறச்சூழ்நிலை அவங்களை பாதிக்கவே பாதிக்காது. பகவான் மேல அத்தனை பேரன்பு கொண்டவர்கள் எங்க இருந்தாலும் பகவானை நினைச்சா உடனே அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வரும், அவங்க அப்படியே உடல் சிலிர்த்துரும், மெய் மறந்துடுவாங்க, ஆட்டம் போடுவாங்க. அவங்க அந்த நடனம் பண்றது வந்து அவங்களுக்கு கூச்சமா தெரியாது. அத்தனை சிறந்த பக்தர்கள் எல்லாம் சைத்தன்ய மகாபிரபு காலத்துல கூட இருந்திருக்காங்க. ராமானந்தராயர், அப்புறம் அவருடைய சிவானந்த சேனர், இப்படி நிறைய பக்தர்கள் பகவான் கூட இருந்திருக்காங்க. அவங்கள எப்பவுமே தங்களை மெய்மறந்த நிலை அப்படின்னு பக்தி ரசாமிர்த சிந்துல நாம பார்க்கலாம். மெய் மறந்து என்ன நீ மெய் மறந்துருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பகவானை நினைக்கிறப்பவே அவங்க அந்த உலகத்துக்கு போயிருவாங்க. உடல் மட்டும்தான் இங்க இருக்கும், ஆனா அவங்க உணர்வு ஃபுல்லா பகவான்கிட்ட இருக்கும். அவங்க எண்ணங்கள் எல்லாம் பகவான்கிட்ட இருக்கிறதுனால அவங்க வைகுண்டத்துல இருப்பாங்க. நாமெல்லாம் இங்க இருந்துட்டு நம்மள வந்து புறச்சூழல்களை மாத்திக்க முடியும். தூய ஒரு பக்தர் ஒருவர் இருந்தார் என்றால் அவர் சத்திய யுகத்தை தருவிக்கிறாராமா. இப்ப நாம சத்திய யுகத்துல கிடையாது, கலியுகத்துல இருக்கிறோம். ஆனா ஒரு தூய பக்தர்கிட்ட உட்கார்ந்து இருக்கும் போது அந்த சூழ்நிலையே எப்படி இருக்கும்னா, அந்த சரௌண்டிங்கே சத்திய யுகத்தோட சூழ்நிலை மாறிடுமா. அப்போ ஒரு தூய பக்தர்னால நல்லோர் இருக்க பலருக்கும் பெய்யும் மழை. அப்போ ஒருத்தருக்கு மட்டும் இங்க மழை பெய்யறது கிடையாது. அப்ப யாரோ ஒருத்தர் தர்மம் செய்யறாங்க, யாராவது பகவானோட நாமம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த உலகத்துல இன்னும் எல்லாருக்குமே அந்த மழை, வெயில், காற்று அப்படிங்கிற எல்லா சக்திகளும் குறைவில்லாம கிடைச்சிட்டு இருக்கு. இந்த கலியுகத்துல அது கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. பிரபுபாதர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த கலியுகத்துல வந்து இன்னும் அதர்மம் அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப கேவலமான நிலைதான் இருக்கும். தானியங்களே கிடைக்காத அளவுக்கு இப்போ இருப்போமா. ஆனா சில பக்தர்கள், ஹரே கிருஷ்ண பக்தர்கள் மற்றும் வைஷ்ணவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இப்படி பகவானுடைய நாமங்களை சொல்லிட்டு கோயில்கள்ல பூஜை பண்ணி பகவானுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் சிலா வடிவம் அப்படின்னு சிலரெல்லாம் வெறும் கல்லுன்னு நினைக்க கூடாது.
பிரதிமா மூர்த்தி நஹிதோ சாக்ஷாத் விரஜேந்திர நந்தன. அவர் வந்து நந்தர் விரஜேந்திர நந்தன. அவர் கல்லோ சிலையோ மண்ணோ கிடையாது. சகுன வழிபாட்டுல நாம அவர் கீழே இறக்கி, நம்மளுக்காக அவர் கீழே இறங்கி வந்திருக்காரு. எவ்வளவு தூரம்னால சொல்லவே முடியாது. நாமெல்லாம் ஒரு அடி இறங்கறதுக்கு நம்ம கஷ்டப்படுவோம். விட்டு கொடுக்கறதுக்கு நாமெல்லாம் ரொம்ப நம்மள அகங்காரம் இருக்கு பாருங்க, பொய் அகங்காரம், யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, நாம எல்லாருமே மோசமான இனமாக இருந்தாலும் கூட, பெரும் பாவியாக இருந்தாலும் கூட, ஒரே க்ஷணத்துல அவங்க வந்து பக்தர் ஆகலாம். இதுக்கு ஜகாய் மதாய் ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம ஏற்கனவே ஜகாய் மதாய் பற்றி பேசியிருக்கிறோம். அப்போ இது பகவத்கீதையில உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு 9வது அத்தியாயத்துல 32வது ஸ்லோகத்துல சொல்றாரு, மாம்ஹி பார்த்த வியபாசித்ரிய ஏஷு பாபயோனையே ஸ்திரியோ வைசியாஸ் ததா சூத்ராஸ் தே அபியாந்தி பராம் கதிம் அப்படிங்கிறார். அப்ப ஸ்திரியோ அப்படின்னா பெண்கள். ஏன்னா அந்த காலத்துல பெண்கள் வந்து மிகவும் தாழ்ந்த இனத்துல வர்ணிக்கப்பட்டாங்க. ஆனா இந்த கலியுகத்துல எல்லாருமே கலவுச்சூத்திர சம்பவம் அப்படிங்கிறாங்க, எல்லாமே ஒரே நிலையில இருக்கிறாங்க பிறப்புனால. ஆனா அந்த காலத்துல பிராமணர்கள் இருந்தாங்க, தூய பிராமணர்கள் இருந்தாங்க, சத்திரியர்கள் இருந்தாங்க, வைஷ்யர்கள் இருந்தாங்க. இந்த மாதிரி வேறுபாடுகள் வர்ணாசிரமம் கடைபிடிக்கப்பட்டது. அதனால வேறுபாடு தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு எந்த வேறுபாடும் தெரியல. எல்லாருமே பெயரளவு பிராமணர்களாகவும், பெயரளவு வைஷ்யர்களாகவும், பெயரளவு சத்திரியர்களாகவும் இருக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல அந்த வர்ணாசிரமம் முறையாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது. ஆனா பெண்கள் வந்து சாஸ்திரம் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. அதே போல சூத்திரர்களுக்கும் தகுதி இல்லாம இருந்தது. ஆனா இந்த கலியுகத்துல அது வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி, எல்லாருக்குமே அது திறந்து விடப்பட்டிருக்கு. யாருனாலன்னா சைத்தன்ய மகாபிரபுனால. ஏன்னா இந்த கலியுகத்துல மக்கள் வர்ணாசிரமத்தை கடைபிடிக்கிறது இல்ல. ஆனால் என்னை சரணடைந்தவர்கள் சர்வதர்மான் பரித்தச்ச மாம் ஏகம் சரணம் பிரஜ. என்னை மட்டுமே, மாம் அப்படின்னா என்னை, மாம் ஏகம் என்னை ஒருவனை மட்டும். அப்போ இங்க வந்து தேவ வழிபாடெல்லாம் சொல்லப்படவில்லை. யார வேணா சரணடையலாம், அதனால நீ வந்துருவ என்கிட்ட அப்படின்னு சொல்லல பகவான். இப்ப பகவான் அப்படிங்கிறவர் ஒரே ஒருவர். பகவான் 6 ஐஸ்வர்யங்களை முழுமையாக கொண்டவர். 100%, அவருக்கு மட்டும்தான் 100% இருக்கு. அந்த பகவானை சரணடைந்தவர்கள் எந்த நிலையில இருந்தாலும், நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், என்னால் போக முடியாது அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம். ஒரு செகண்ட்ல அந்த பாவத்தை அழிச்சிருவார். அப்படி பல அசுரர்கள் வந்து அவர்னால பிராப்தம் பெற்று சாயுஜ்ய முக்தி பெற்றாங்க. அசுரர்களுக்கே அந்த நிலைனா பக்தர்களுக்கு அப்ப நீங்க கேட்கவே வேண்டாம். ஏன்னா பக்தர்களோட பாவங்கள் எல்லாம் முழுமையாக சரணடைந்த பிறகு அங்கு அழிக்கப்பட்டு விடும். எப்படி ஒரு மலை போல இருக்கின்ற பஞ்சு மூட்டையானது பல மலைமலையா அடுக்கி வச்சிருக்காங்க, ஒரே ஒரு நெருப்பு குச்சி போதும், தீக்குச்சி போறோம், எல்லா மலைகளையும் உடனே சாம்பலாக்கிடும். அது போல மலைமலையாக நம்மளுக்கு பல கோடி ஜென்மத்துல செய்த பாவங்கள் இருக்கு. இப்ப நாம அனுபவிக்கிறது ஒரு பிஞ்சு, ஒரு கை அளவு. எப்படி ஒரு மூட்டையில, ஒரு அரிசி மூட்டையில ஒரு கை சாம்பிள் நம்ம எடுக்கிறோம், அது போல நம்மளுக்கு இந்த ஜென்மத்துல இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. இன்னும் நம்ம அனுபவிக்க வேண்டியது பல பாவங்கள் இருக்கு. அதையெல்லாம் எத்தனை கோடி பிறவி எடுத்தாலும் நாம அந்த பாவங்களை அழிக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிறவி எடுத்தா மறுபடியும் பாவம் செய்வோம், மறுபடியும் அதை அழிக்கணும், மறுபடியும் பாவம் செய்வோம், மறுபடியும் அழிக்கணும். அது முடியவே முடியாது. அப்போ இது எதனால முடியும்னா பக்தி தொண்டு ஒன்றுனால மட்டும்தான் முடியும். அப்ப ஒரு குருவை சரணடைந்து பக்தி மார்க்கத்தை கையில் எடுக்கும் போது மோசமான இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உடனே அவங்க வந்து பகவான்கிட்ட போறதுக்கு அந்த கேட்வே உடனே அவங்களுக்கு திறந்து விடப்படுது. பாகவத்துல கூட ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். துலாயாம லவேனாபி நஸ்வர்க்கம் நா புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிம் உதாசிசக அப்படின்னு. பகவத் சங்கி சங்கஸ்ய, பகவத் பக்தர்களிடம் கொள்ளும் கணநேட தொடர்பின் மதிப்பை ஸ்வர்கலோகங்களை அடைவதுடனோ பௌதிகத்தின் முக்தி அடைவதுடனோ கூட நாம ஒப்பிட முடியாது. ஏன்னா சொர்க்கலோகம் அப்படிங்கிறது மறுபடியும் நாம புண்ணியம் முடிஞ்சோன்னா கீழே தள்ளி விட்டுருவாங்க. சீனே புண்ணியம் மத்திய லோகை விஷந்தி.
அப்ப அங்கிருந்து மறுபடியும் கீழே தள்ளி விட்டுருவாங்க. அப்ப அது கூட எல்லாம் நம்ம ஒப்பிடவே முடியாது. பகவத் பக்தர்களோட சங்கம் ரொம்ப முக்கியம். பக்தியில முன்னேற ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா இது இருக்கணும். அப்ப இப்ப இருக்கிற அரசாங்கம் இதெல்லாம் வந்து தப்பான வழியில ஒரு நாகரிகத்தை பின்பற்றிட்டு வருது. எனவே அரசியல்வாதிகள் பக்தர்களின் நல்ல புத்திமதிகளால் வழிநடத்தப்பட வேண்டும். இல்லைன்னா அப்பெல்லாம் வந்து அரசர்கள் எப்படி இருந்தாங்கன்னா ராஜகுருவா இருந்தாங்க, அவங்களுக்கு ராஜ ரிஷிகளா இருந்தாங்க, அவங்களுக்கு ராஜகுரு அட்வைஸ் பண்ணுவார். அதை கேட்டுதான் அவங்க ஆட்சி நடத்துவாங்க. ஆனா இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் தாந்தோணித்தனமா அவங்களே என்ன முடிவெடுக்கிறாங்களோ, ஏன்னா அவங்களுக்கு குறை மதியாளர்கள் எல்லாருமே. அப்ப அவங்களால செயல்படுத்தப்படும் திட்டங்கள் எல்லாம் குறையுடையவை, எதுவுமே சக்சஸ் ஆகாது. அப்ப அவங்க வந்து பக்தர்களோட நல்ல புத்திமதியை அவங்க எடுத்துக்கணும். இப்ப ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு காட்டியதை போன்ற பக்தர்களின் பிரச்சாரத்தால் உலக நிலையில் உறுதியான மிகப்பெரிய மாற்றம் விளையும். அப்ப இது பக்தியில மட்டும்தான் நம்மளோட பாதை சீர் செய்யக்கூடிய ஒரு அட்வைஸ் நம்மளுக்கு தரப்பட்டிருக்கு. ஆனா இந்த பிரச்சாரத்தை எங்கேயும் நம்ம கவர்மெண்ட் எடுத்து செல்றது கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பக்தர்கள் நாத்திகர்களாக இருக்கிறாங்க. அப்ப நாத்திகர்களை கொண்ட அந்த அரசாங்கமானது தவறாக வழிநடத்தப்படுகின்றது. கிராதர்கள் போன்றவர்களை கூட வைஷ்ணவர்களாக மாற்றி விடுவதற்கு போதுமான சக்தியை ஒரு வைஷ்ணவர் பெற்றுள்ளார். ஏன்னா வைஷ்ணவர்கள் அப்படிங்கிறவங்க பர துக்கி. ஏன்னா அவங்க வந்து மற்ற உயிர்வாளிகளோட துக்கங்களை போக்குபவர்கள். அதனால அவங்க வந்து மற்ற உயிர்வாளிகளுக்காக அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. தனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, மற்ற உயிர்வாளிகளை மேம்படுத்த வேண்டும், அவங்களை வந்து ஆன்மீக உலகுக்கு உயர்த்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் அவர்கள் செயல்படுறாங்க. அப்ப ஸ்ரீல பிரபுபாதர் பாத்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப சொகுசாலாம் கிடையாது. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு புத்தகம் பிரிண்ட் பண்றதுக்கே அவர்கிட்ட காசு கிடையாது. பல வீடுகள் ஏறி இறங்கி கையேந்தி பிச்சை கேட்டு புத்தகங்களை பிரிண்ட் பண்ணார். அந்த புத்தகங்கள் ஒவ்வொருத்தருகிட்ட போகணுங்கிறதுக்காக கடும் முயற்சி பண்ணினார். இன்னைக்கு புத்தக விநியோகம் வைஷ்ணவர்களால நடத்தப்படுது. பக்தர்கள் புத்தக விநியோகத்துல ஈடுபட்டிருக்காங்க. எதுக்குன்னா ஆன்மீக குருவை திருப்திப்படுத்துவதற்காக. அப்ப நீங்க வந்து ஒரு புத்தகத்தை ஒருத்தருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்ற சொற்களை விட வலிமை வாய்ந்தது நம்ம குருவோட வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் வந்து அவங்கள கண்டிப்பா யார்கிட்ட புக்கு போய் சேருதோ கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க திறப்பாங்க. அவங்களுக்கு பிராப்தம் வர்றப்போ அப்ப திறக்கும் போது அவங்க அதன் மூலமா பயனடைவாங்க. இது வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கு. ஒரு ஃபாரின் டிவோட்டி ஒருத்தர் புக் விநியோகத்துக்கு போயிட்டு இருந்தாரு. அப்போ வீடு வீடா போய் கதவை தட்டுறாரு. ஒரு வீட்டு கதவை தட்டும் போது அங்க உள்ள இருந்துட்டு ஒருத்தர் ரொம்ப கடூரமான குரல்ல, யாருடா நீ இந்த நேரத்துல வந்து என்னை தொந்தரவு பண்ற அப்படின்னு. அவரும் ஒரு புது டிவோட்டி. அந்த குரலை கேட்ட உடனே அவர் பயந்து அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. ஆனா புக்கை வந்து உள்ள போட்டுட்டாரு. அந்த ஜன்னல் வழியா உள்ள போட்டுட்டு அவர் பணம் கொடுக்காட்டி பரவாயில்ல அப்படின்னு ஓடிட்டார். அப்போ அந்த உள்ள இருக்கிறவரு வெளியில வந்து பாக்குறாரு, ஒருத்தரையும் காணோம். திட்டிட்டே உள்ள போறாரு. உள்ள போனா ஒரு புக்கு கிடக்குது. இது யாருடா போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னதான் இருக்குது பாக்கலாம் அப்படின்னு திறந்து பாக்குறாரு. அந்த ஒரு வார்த்தையும் அவருக்கு வந்து அப்படியே இதயத்துல குத்துற மாதிரி அம்பு போல பாயுது. ஏன்னா அவருடைய சூழ்நிலை, அவர் வந்து சூசைட் பண்ண ரெடியா இருந்திருக்காரு அந்த சமயத்துல. அப்பதான் இவர் வந்து தொந்தரவு பண்ணங்காட்டிக்கு இவருக்கு கோபம். ஏன்னா வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு சூசைட் பண்ணலாம்னா அதுக்கும் கூட நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி கத்திட்டு வந்து கதவை திறந்து பார்த்துட்டு இப்ப உள்ள போய் அந்த புக்கை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை படிக்க ஆரம்பிச்சார். அப்படியே கண்கள்ல தண்ணி மழை அப்படியே ஆறா வழியுது. ஏன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், உன் உயிரை மாய்த்து கொள்ள உனக்கு உரிமை இல்லை, இந்த உடல் பகவானால் கொடுக்கப்பட்டது, இந்த உயிர் எப்ப போகணுமோ அப்ப கரெக்டா விஷ்ணு தூதர்களோ யம தூதர்களோ வருவாங்க, அது வரைக்கும் நீ இந்த உலகத்துல போராடத்தான் வேணும். அப்படி நீ இந்த உடலை நீ போக்கிக் கொண்டாலும் அதை விட ரொம்ப கஷ்டப்படுவ
அப்படின்னு தெளிவா அவரோட சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த பேஜ் கரெக்டா அவர் கையில கிடைக்குது. அவர் அதை வாசிச்ச உடனே இது எங்க யார் கொடுத்தது, யார் எழுதுனது இந்த புக்க அப்படின்னு பாக்குறாரு. அந்த ஆர்த்தர் பாக்குறாரு. அதுல ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கான் டெம்பிள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அந்த புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிள் பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கும், எந்தெந்த ஊர்ல என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு. அப்போ அவர் ஊருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பிரான்ச்சுக்கு போறாரு. போய் அங்க இஸ்கானோட கொள்கைகள் அந்த புக்கெல்லாம் நிறைய படிக்கிறார். அந்த புக்கெல்லாம் படிக்கும் போது அவருக்கு வாழ்க்கையோட முழுமையான அர்த்தம் புரிய வருது. அவர் தன்னையே மாத்திக்கிட்டு அந்த உடலாலையும் மனதாலையும் ஒரு வைஷ்ணவராய் மாறி உடையும் தோத்தி கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் முழுசா இஸ்கான் டிவோட்டி ஆயிட்டார். கிருஷ்ண உணர்வை வளர்த்துக்கிட்டு மிகப்பெரிய பக்தராகி எல்லாரும் ப்ரீச்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த அளவு ஒரு கிருஷ்ண டெம்பிளோட தலைவராகவே ஆயிட்டார். பிரசிடென்ட் ஆகி பலருக்கு பக்தியை எடுத்து சொல்லி, அப்போ வாழ்க்கையை மாற்றுவது ஒரு வைஷ்ணவரோட அத சில பிரபுபாதர் சொல்லுவார், நீ அதிகமா பேசுறத விட என்னோட புத்தகங்களை நீ விநியோகம் பண்ணு, அதுல இருக்கின்ற வார்த்தைகள் மூலமா நான் அவனுக்கு புரிய வைப்பேன். ஏன்னா நான் உயிரோடு இருக்கேன் இன்னும், எதன் மூலமா புத்தகங்கள் மூலமாக நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் அப்படிம்பார். அப்போ ஒரு தூய பக்தர், அவருடைய சொற்கள் மிகவும் வலிமையானது. இப்ப நாமெல்லாம் டெய்லி கிளாஸ் கேட்கிறோம், படிக்கிறோம். ஆனா இத நம்ம குரு மகராஜ் கிட்ட இருந்து கேட்கும்போது அது கொஞ்சம் 5 நிமிஷமா தான் இருக்கும். ஆனா அது இதயத்துல நேரடியாக பாய்கின்றது. நாம காது வழியா கேட்டு அதை இதயத்துக்குள்ள இருத்தி பல தடவை கேட்கும்போது அது இதயத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகுது. ஆனா குரு மூலமா கேட்கும்போது அது நேரடியா டக்குன்னு உள்ள பாயுது. ஏன்னா அந்த வார்த்தைகள் ரொம்ப வீரியம் மிக்கவை. ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப புனிதமானவங்க. அதனால ஒரு குருவை சாதாரண மனிதராக எடை போடக்கூடாது, மேற்புற தோற்றத்தை வைத்து காண்பதல்ல. ஏன்னா இது கிருஷ்ண உணர்வு. இப்ப ஜட ரீதியா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஜட கண்களால மட்டும்தான் பார்ப்பாங்க, வெளிப்புற தோற்றத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன்னா வெளிப்புற தோற்றம் என்பது மாயை, எல்லாமே ஜடம் நம்மளை ஏமாத்தும். ஆனா ஆன்மீகம் என்பது உள்நோக்கி காண்பது, அகக்கண்ணால் காண்பது. அது ஞானத்தின் அடிப்படையிலானது. ஞானத்தால ஞான சக்ஷு, ஞானத்தால பாக்கறதுக்கும் சாதாரண கண்கள்ல பாக்கறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. ஏணி வச்சாலும் எட்டாது. அதுக்கு இதுக்கு என வைக்கவே முடியாது. ஏன்னா பொய்யான ஒரு மரம், நம்ம வாழ்ற உலகம் வெறும் நிழல். அஸ்வத்த மரம் 15வது அத்தியாயத்துல புருஷோத்தம யோகத்துல நம்ம பகவத்கீதையில படிப்போம். எப்படி உண்மையான மரத்துல நம்ம ஆப்பிள் பறிக்க முடியும், ஆனா அதே நிழல் இருக்கிற மரத்துல நாம பறிக்க முடியாது. அது போலத்தான் இந்த ஜட உலகமானது எல்லாம் தலைகீழானது. இங்க எந்த ஆன்மீக விஷயமே கிடையாது, எக்ஸப்ட் பகவானுடைய விஷயங்கள் மட்டுமே. அவரது நாமம், ரூபம், புகழ், லீலை அடங்கிய பகவத்கீதம், பாகவதம், குரு, இவங்களை தவிர எல்லாமே நம்மளுக்கு அமங்கலம், உண்மையானது அல்ல. ஜட ரீதியா ஜடக்கண்களால பார்ப்பவர்கள் எல்லாம் அப்படித்தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஆன்மீக கண்கள் கொண்டு அனைத்தையும் காணும் போது நம்மளுக்கு உண்மை புலப்படும். அடுத்த ஸ்லோகம். இதுல ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா கடைசியில பார்க்கலாம். பதம் 19. ச ஏஷ ஆத்மாத்மவதாம் அதீஸ்வரஸ் த்ரைமயோ தர்மமயஸ்தபோமயः கத வியலிகைரஜ சங்கிராதிபிர் விதர்க்கிய லிங்கோ பகவான் பிரசீதம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. முக்தி பெற்ற எல்லா ஆத்மாக்களும் அவரே பரமாத்மாவாகவும் புருஷோத்தமராகவும் உள்ளார். வேதங்கள், தர்மசாஸ்திரங்கள் மற்றும் தவம் ஆகியவற்றின் உருவமாக இருப்பவரும் அவரே. அவர் பிரம்மா, தேவர், சிவபெருமான் மற்றும் எல்லாவித போலி பகட்டுகளுக்கும் அப்பாற்பட்டவர்கள் ஆகியோரால் துதிக்கப்படுகிறார். பெரும் பயபக்தியுடன் பூஜிக்கப்படுவரான அப்ப பரம புருஷர் என்னிடம் தயவு காட்டுவாயாக. பொருளுரை. பரமபுருஷரான முழுமுதல் கடவுள் எல்லா வகையான தன்னுறவு பாதைகளையும் பின்பற்றுவோருக்கு பகவான் ஆவார். இருப்பினும் நேர்மையானவர்கள் மட்டுமே அவரை அறியப்படுகிறார். நித்திய வாழ்வை அனைவரும் தேடி அலைகின்றனர். இந்நோக்கத்திற்காக அனைவருமே வேத நூல்களை அல்லது பிற சமய நூல்களையே பயில்கின்றனர்.
அல்லது மனோதத்துவவாதிகள், யோகிகள் அல்லது களப்பற்ற பக்தர்கள் போன்றவர்களின் நிலையை ஏற்று கடுந்தவத்தை மேற்கொள்கின்றனர். ஆனால் பரமபுருஷர் பக்தர்கள் மட்டுமே பூர்ணமாக உணரப்படுகிறார். ஏனெனில் எல்லாவித பாசாங்களுக்கும் அவர்கள் மேற்பட்டவர்களாக இருக்கின்றனர். தன்னுணர்வு பாதையில் இருப்பவர்கள் பொதுவாக கருமிகள், ஞானிகள், யோகிகள் அல்லது பகவத் பக்தர்கள் என்று வகைப்படுத்துகின்றனர். வேத சடங்குகளில் பலநோக்கு கர்மங்களால் அதிகமாக கவரப்பட்டுள்ள கருமிகள் புக்தி காமி அல்லது ஜட இன்பத்தை அடைய விரும்புபவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். மனக்கற்பனையால் பரமனோடு இரண்டார கலந்துவிட முயலும் ஞானிகள் முக்தி காமி அல்லது ஜட வாழ்விலிருந்து முக்தி அடைய விரும்புபவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அஷ்ட சிந்தனையை அடைவதற்கு வெவ்வேறு வகையான தவங்களை பயின்று இறுதியாக சமாதி நிலையை பரமாத்மாவை சந்திக்கும் யோகிகள் சித்திகாமி என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் மென்மையானதை விட மென்மையாகவும் கனமானதை விட கனமாகவும் ஆகும் சித்திகளுக்காகவும் விரும்பியவை எல்லாத்தையும் அடையும் சித்திக்காகவும் அனைவரையும் அடக்கியாலும் சித்தியாகவும் மற்றும் விரும்பியதையெல்லாம் படைத்தல் போன்ற மற்றெல்லா சித்திகளையும் அடைய விரும்புகின்றனர். இவை அனைத்தையும் சக்தி வாய்ந்த ஒரு யோகியின் திறமைகளாலும் ஆனால் பகவத் பக்தர்கள் தங்களின் சுய திருப்திக்காக இவற்றை போன்ற எதையும் விரும்புவதில்லை. பகவான் சர்ம வல்லமை படைத்தவராக உள்ளார். ஜீவராசிகள் நிச்சயமாகவே பகவானுக்கு கீழ்ப்படிந்துள்ளன. அவரது பின்ன பகுதிகளால் இதனால் பகவானுக்கு தொண்டாற்றுவதை மட்டுமே பக்தர்கள் விரும்புகின்றனர். பக்தர் விருப்பமற்ற ஆவதற்கு பக்குவமான இந்த ஆத்மா உணர்வு அவனுக்கு உதவி புரிகிறது. தங்களின் சுயநலத்திற்காக பக்தர்கள் எதையும் விரும்புவதில்லை. இதனால் அவர்கள் விருப்பமற்றவனாக அல்லது ரிஷி காமி என்று அழைக்கப்படுகின்றனர். ஒரு ஜீவராசி அவனுடைய இயற்கையான சுவாபத்தில் விருப்பமற்றவனாக இருக்க முடியாது. முக்திகாமி மற்றும் சிக்திகாமி ஆகியோர் சுய திருப்திக்காக எதையேனும் விரும்புகின்றனர். ஆனால் பகவானின் நிஷகாமி பக்தர்கள் அல்லது திருப்திக்காக அனைத்தையும் விரும்புகின்றனர். அவர்கள் பகவானின் கட்டளைகளுக்கு முற்றிலும் அடிபணிந்துள்ளனர். மேலும் பெருமானின் திருப்திக்காக தங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் எப்போதும் தயாராக உள்ளனர். குருசேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் போர் செய்ய விரும்பியதால் சுய திருப்தியை விரும்புபவர்களின் நிலையில் ஆரம்பத்தில் தன்னை அவன் வைத்துக் கொண்டான். ஆனால் அவனை விருப்பமற்றவனாக செய்வதற்காக பகவான் அவனுக்கு பகவத்கீதையை உபதேசம் செய்தார். அதில் கர்மயோகம், ஞானயோகம், கதயோகம் மற்றும் பக்தி யோக முறைகளும் கூட விளக்கப்பட்டுள்ளன. அர்ஜுனன் எவ்வகையான பாசாங்கம் இல்லாதவனாக இருந்ததால் தன் முடிவை அவன் மாற்றிக்கொண்டு கிருஷ்ணரின் திருப்திக்காக போரில் ஈடுபட ஒப்புக்கொண்டான். கரிஷ்ய வாசனம் தவா இவ்வாறாக விருப்பமற்றவனாக அவன் மாறினான். பிரம்மதேவர் மற்றும் சிவபெருமான் ஆகியோரின் உதாரண குறிப்பாக இங்கு மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. ஏனெனில் பிரம்மதேவர், சிவபெருமான், ஸ்ரீமதி லட்சுமி தேவி மற்றும் 4 குமாரர்கள் ஜனகர், சனாதனர் போன்றோர் ஆகியோர் விருப்பற்ற 4 வைஷ்ணவ சம்பிரதாயங்களுக்கு தலைவர்களாவார்கள். அவர்கள் எல்லா பாசாங்குகளிலிருந்து விடுபட்டவர்களாவார்கள். ஸ்ரீல ஜீவ கோசாமி கதையாக லீலை என்னும் சொல்லை பிரஜேத கைதவா அல்லது எல்லா பாசாங்களிலிருந்து விடுபட்டவர்கள் களப்பற்ற பக்தர்கள் மட்டுமே என்று விளக்கியுள்ளார். சைத்தன்ய சரீரத்தில் மத்திய 19.149 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ண பக்த நிஷ்காமா அதையேவ சாந்தா புக்தி முக்தி சித்தி காமி ஷகலி அசாந்தா. தங்களுடைய புண்ணிய செயல்களின் பிரதிபலன்களையும் முக்தியும் பரமனுடன் கலந்துவிடும் தன்மையும் மற்றும் அஷ்ட கீர்த்திகளையும் விரும்புவர் அமைதியற்றவர்களாக இருக்கின்றனர். ஏனெனில் சுய தேவைக்காக ஒன்றை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் பக்தன் தனக்காக எதையுமே கேட்காததால் பூர்ண சக்தியுடையவனாக இருப்பதுடன் பகவானின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எப்பொழுதும் அவன் தயாராக இருக்கிறான். எனவே பகவான் அவனுக்கு சொந்தமானவர் என்பதே முடிவாகும். ஏனெனில் அவனது ஆணையின்றி தங்களுடைய ஆசைகளின் பலன்களால் ஒருவராலும் அடைய முடியாது. ஆனால் பகவத்கீதையில் 8.9 பகவான் குறிப்பிடுவது போல அத்தகைய பலன்கள் அனைத்தும் அவராலே அளிக்கப்படுகின்றன. ஏனெனில் வேதாந்தத்தின் பெரும் கர்ம காண்டியர்கள், மகத்தான சமய தலைவர்கள், பெரும் தபஸ்விகள் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பாடுபடுபவர்கள் ஆகிய அனைவருமே பகவானின் அதீஸ்வரரான மூல ஆளுநராக இருக்கிறார். ஆனால் முடிவில் பாசாங் பக்தர்கள் மட்டுமே அவர் உணரப்படுகிறார். எனவே பகவானின் பக்தி தொண்டருக்கு ஸ்ரீல சுகதேவ் கோசாமி அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க இதுல சித்திகாமி, புக்திகாமி, முக்திகாமி இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் சொல்றாங்க. முக்தி பெற்ற எல்லா ஆத்மாக்களும் அவரே பரமாத்மாவாகவும் பரமபுருஷராகவும் உள்ளார்.
வேதங்கள் தர்மசாஸ்திரங்கள் மற்றும் தவம் ஆகியவற்றின் உருவமாக இருப்பவரும் அவரே. அதான் 15.15 அவர் சொல்றாரு, வேதைசி சர்வர் அகம் வேதவேத்யோ வேதாந்த கிருத் வேதவிதேவச்சாகம் அப்படின்னு. வேதங்களால் அறியப்பட வேண்டியவனும் நானே, வேதங்களை இயற்றியவனும் நானே, வேதங்களை அறிந்தவனும் நானே அப்படின்னு சொல்றார். இப்ப வேதங்கள் என்பது கடல் போன்றது. அந்த தர்ம சாஸ்திரங்களை எல்லாம் சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மம் தூ சாக்ஷாத் பகவத் பிரணீதம். அவருடைய வாயிலிருந்து வந்ததுதான், திருவாயிலிருந்து வந்ததுதான் தர்மம். தர்மத்தை வேற யாராலையும் சொல்ல முடியாது, பகவான் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர்தான் பகவான். அப்ப குறையுடையவர்கள் யாராலையும் தர்மத்தை நிலைநிறுத்த முடியாது. நாம எத்தனையோ சட்டங்கள் இயற்றுறோம். இப்ப இந்தியால சட்டங்கள் இருக்கு, திருடர்கள் எல்லாம் அதன் மூலமா தண்டிக்கப்படுறாங்க. ஆனா உண்மையான திருடன் தண்டிக்கப்படுறானான்னு கேட்டா இல்ல. ஏன்னா சட்டத்துல நிறைய ஓட்டைகள் இருக்கு. ஆனா பகவானோட சட்டத்துல ஓட்டைகள் எல்லாம் கிடையாது. எல்லாருமே தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யமதர்மன் அதுக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கார். தர்மராஜன் அவர் தர்மம் தவறாது எல்லாருக்கும் அந்த தண்டனை கொடுக்கிறார். யாராவது போய் 1 லட்சம் நீட்டுனா அவர் அதை வாங்கிட்டு உனக்கு கம்மியா தண்டனை கொடுக்குறேன்னெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் தர்மத்தின் ராஜன். அதனாலதான் தர்மராஜா அப்படின்னு சொல்லப்படுறாரு. இப்படி பகவானுடைய சட்டத்தை யாராலும் மீற முடியாது. அதுதான் இயற்கையோட சட்டம். அப்ப யாரு பாவம் செய்கின்றார்களோ அந்த பாவத்திற்குரிய தண்டனை கண்டிப்பா அவங்க பெற்றே ஆக வேண்டும். அப்போ பகவான் யாரு அப்படின்னா, பிரம்மதேவராலும் சிவபெருமான் மற்ற எல்லா வித போலி பகட்டுகளுக்கும் அப்பாற்பட்டவர்களால் துதிக்கப்படுபவர். ஏன் போலி பகட்டுன்னு சொல்றாங்க? சிவபெருமான்கிட்ட எந்த விதமான போலி பகட்டும் கிடையாது. நான் சிவபெருமான், எனக்கு பெரிய கார் வேணும், எனக்கு அலங்காரங்கள் வேணும். அவர் வெறும் மண்டையோடுகளை மட்டும் போட்டுட்டு சுடுகாட்டுல அந்த பிரேதாத்மாக்களுக்கு முக்தி கொடுக்கிறார். சிவபெருமான் என்றும் எளிமையானவர். வைஷ்ணவானாம் யதா சம்போ அப்படின்னு வைஷ்ணவர்கள்ல மிக உயர்ந்தவர். அப்படிப்பட்ட சிவபெருமானால் துதிக்கப்படுபவர் பகவான் கிருஷ்ணர், பகவான் விஷ்ணு. அப்ப பெரும் பயபக்தியுடன் பூஜிக்கப்படுவரான அப்பரமபுருஷர் என்னிடம் தயவு காட்டுவீராக அப்படின்னு சொல்றாரு பிரம்மதேவர். பிரம்மதேவர்ல இருந்து எல்லாருமே மிக உயர்ந்த தேவர்கள் வணங்குவது யாருன்னா பரமபுருஷ பகவானை. அப்போ பரமபுருஷ முழுமுதற் கடவுள் எல்லா வகையான தன்னுணர்வு பாதைகளையும் பின்பற்றுவோருக்கு பகவான் ஆவார். இருப்பினும் நேர்மையானவர்களால் மட்டுமே அவர் அறியப்படுகிறார். யார் அவங்கள வணங்க முடியும்? பரமபுருஷ பகவானை யாரால் வணங்க முடியும்னா, தன்னுணர்வு பாதையில நிலை பெற்றவர்கள் மட்டும்தான் பகவானை வணங்க முடியும். நான் இந்த உடல் அப்படின்னு நினைக்கிறவங்களால பகவானை வணங்கவே முடியாது. ஏன்னா உடல் என்கிறது பொய் அகங்காரத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பது. என்னால முடியும், நான் தான் செய்யறேன், நான் தான் போக்தா, நான் தான் கர்த்தா, இப்படி அகங்காரம் எல்லார்கிட்டயுமே இருக்கு. அந்த பொய் உணர்வு தன் உணர்வு இல்லாத அந்த பொய் உணர்வுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் மிதி மன்யதே, நான் தான் செய்யறேன்னு நினைக்கிறாங்க. அவங்களால பகவானை அறிய முடியாது. அப்போ நேர்மையானவர்களால் மட்டும்தான் பகவானை அறிய முடியும். இப்ப நிறைய பேர் மனோதத்துவவாதிகள் இருக்காங்க. அவங்க தன்னுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி பகவானை உருவகப்படுத்துவாங்க. ஏன்னா கண்ணை மூடிட்டு உலகம் இருட்டுன்னு சொல்றவங்க சொல்லிட்டே இருக்கலாம், அவங்களை யாராலையும் மாத்த முடியாது. தூங்குறவங்களை எழுப்ப முடியும், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை என்னைக்கு எழுப்ப முடியாது. அந்த மாதிரி இந்த மனோதத்துவ கற்பனையாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. கடவுள் அப்படின்னா இப்படித்தாங்க, விநாயகர் கடவுள், முருக கடவுள், பரமபுருஷ பகவான் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அப்போ தனது கற்பனைக்கு ஏற்ப தெய்வங்களே அவங்களே ஒரு சமய வழிபாடை ஏற்படுத்திக்குவாங்க. அப்ப இப்படி ஏற்படுத்துறதெல்லாம் சமய வழிபாடு எல்லாம் உண்மையானது கிடையாது. அதெல்லாம் மனோ கற்பனைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீதியா நிறைய கடவுளை உருவாக்கிக்குவாங்க, நிறைய பேரை உருவாக்கிக்குவாங்க, நிறைய சடங்குகளை உருவாக்கிக்குவாங்க. அப்போ உண்மையை அவங்க புறக்கணிக்கிறாங்க. உண்மை என்னைக்கும் உண்மைதான், உண்மையை அழிக்க முடியாது. உண்மையை பொய்யால் அழிக்க முடியாது. எப்படி ஒரு சூரியன் கதிர்கள் தற்காலிகமாக மேகங்களால் மறைக்கப்படுகின்றது, ஆனா சூரிய கதிர்களை நிரந்தரமா அந்த மேகங்கள் மறைக்க முடியாது.
அது போல எப்பாவது இந்த நாத்திகர்கள் அவங்களுடைய வசீகரமான பேச்சுக்களால மக்களை வந்து குழப்பலாம். ஆனா உண்மையை அவங்களால என்னைக்கும் பொய்யாக்க முடியாது. பொய் என்னைக்கும் உண்மையாகாது. உண்மையை தோற்கடிக்க முடியாது யாராலையும். என்னைக்காவது ஒரு நாள் அது வெளிப்பட்டுதான் ஆக வேண்டும். அது யாருக்கு வெளிப்படும் அப்படின்னா, அகங்காரம் இல்லாதவங்களுக்கு, நேர்மையானவங்களுக்கு மட்டும்தான் பகவான் தன்னை வெளிப்படுத்துகின்றார். மற்ற முட்டாள்களுக்கு மேலும் தன்னை பற்றிய அறிவை அவர் கொடுக்காம தன்னை பற்றி மேலும் குழப்பறாரு. அந்த ஞானத்தை கொடுக்கறது இல்ல. இதுலயே நிறைய பேர் வந்து கருமிகள், ஞானிகள், யோகிகள், பகவத் பக்தர்கள் அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்காங்க. அப்ப இந்த கருமிகள் அப்படிங்கிறவங்க அவங்க அவங்க பலன் கருதும் செயல்கள்ல ஈர்க்கப்பட்டு அவங்க வந்து பக்தி பண்ணுவாங்க. அவங்க வந்து புக்தி காமி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஜட இன்பத்தை அடைய விரும்புறவங்க இவங்க புக்தி காமி அப்படின்னா. இன்னொருத்தர் வந்து பகவானோட இரண்டரை கலக்கம், அந்த பிரம்மத்துல இரண்டரை கலக்க விரும்புவாங்க. அவங்களுக்கு பேரு முக்தி காமி. முக்தி அடைய விரும்புறாங்க. ஆனா அந்த முக்திக்கு மேல ஒரு பக்தி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த முக்தி காமிகள் பிரம்மத்தோடு இணையும் ஆர்வம் கொண்டவர்கள். ஜட வாழ்விலிருந்து அவங்க விலகி இருப்பாங்க. முக்தி அப்படின்னா என்ன? ஜடத்திலிருந்து விடுபடுவதுதான் முக்தி. எப்படி ஒரு பழுத்த வெள்ளரிக்காயானது அந்த செடியிலிருந்து தானாக விடுபட்டு அத அருந்துருது. அது போல ஜட வாழ்விலிருந்து முக்தி அடைய விரும்புறவங்க அந்த ஜட வாழ்க்கையை வெறுத்து அவங்க முக்தி அடைகிறாங்க. இவங்க முக்தி காமி. அப்ப அஷ்டமா சித்தி, சின்னதுல சின்னதாகிறது, பெருசுல பெருசாகிறது, நினைச்சதெல்லாம் கிடைக்கிறது, அந்த மாதிரி அஷ்டமா சித்திகள் நிறைய இருக்கு. அஷ்ட அப்படின்னா 8 வகையான சித்திகள் இருக்கு. சின்னதுல சின்னதாகுது, அணுவுல அணுவாகிறது, அந்த மாதிரி 8 வகையான சித்திகள் இருக்கு. வசியம் பண்றது, இந்த மாதிரி நிறைய. கூடு விட்டு கூடு பாயறது, ஈசித்வா, வாசித்வா, காமப்பிரதாய்கா அப்படின்னு சித்திகள் இருக்கு. அந்த சித்திகள் அடையணும்னு விரும்புறவங்க சித்தி காமி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அவங்க வந்து மென்மையானதை கடினமாக்குவாங்க, கடினமானதை மென்மையாக்குவாங்க. ரொம்ப லேசா கனம் இல்லாம ஒரு சிறகு மாதிரி பறக்கிறது, கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய சித்திகள் இருக்கு. அதையெல்லாம் அடைய விரும்புறவங்க சித்திகாமின்னு சொல்லப்படுறாங்க. அப்புறம் பக்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு சுயநலமும் இருக்காது. அதாவது இந்த கஷ்டப்படுற இந்த பௌதிக உலகத்துல ஜட உலகில கஷ்டப்படுற ஆத்மாக்களை இங்கிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு தூய பக்தர்கள் எப்பவுமே துக்கி அப்படின்னா எல்லாருடைய துக்கங்களையும் போக்குறதுக்காக விரும்புறவங்க, தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை இருக்கும். அப்படிப்பட்டவங்க எந்த ஒரு விருப்பமும் இல்லாதவங்க நிஷ்காமி. நிஸ் அப்படின்னா பிளைண்ட். நிஷ்காமி, அவங்களுக்கு எந்த விதமான ஆசைகள் கிடையாது. நிஷ்காமி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்ப புத்திகாமி, முக்திகாமி, சித்திகாமி, நிஷ்காமி, இப்படி பக்தர்கள் வந்து நிஷ்காமின்னு சொல்லப்படுகிறார்கள். அப்போ பகவானோட திருப்திக்காக மட்டும்தான் அவங்க செயல்படுறாங்க. ஏன்னா பகவானோட இஷ்டம் என்ன அப்படின்னா, இந்த தன்னை விட்டு பிரிந்த எல்லா ஆத்மாக்களும் தன்னை அடைய வேண்டும். அதுக்காக உதவுறது யாரு அப்படின்னா பகவானுடைய அந்த க்ளோஸான பக்தர்கள், தூய பக்தர்கள். அந்த பகவானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இங்க கீழே இறங்கி வந்து அஞ்ஞானத்துல இருக்கிற இந்த ஆத்மாக்களை எல்லாம் ஞானத்தை கொடுத்து மறுபடியும் அவங்கள பேக் டு காட், மறுபடியும் திரும்பி போக அவங்களுக்கு வழிவகுக்கிறாங்க. அப்ப எந்த ஒரு சுயநலமும் அவங்க கிட்ட கிடையாது. அப்ப குருட்சேத்திர போர்க்களத்துல கூட அர்ஜுனன் போர் செய்ய விரும்பியதால் சுய திருப்தியை விரும்புபவர்களின் நிலையில் ஆரம்பத்தில் தன்னை வைத்து கொண்டான். ஏன்னா அவர்கிட்ட முதல்ல ஒரு சுயநலம் இருந்தது. எப்படின்னா போர் செய்யறதுனால நான் வெற்றி அடைவேன், வெற்றி அடைந்தால் எனக்கு புகழ் வரும் அப்படிங்கிற ஒரு சுய திருப்தி அவர்கிட்ட இருந்தது. ஆனால் அதை விருப்பப்பற்றவனாக செய்வதற்காக பகவான் அவனுக்கு பகவத்கீதையை உபதேசம் செய்யறார். ஏன்னா விருப்பம் இருந்தது அப்படின்னா அது வேற மாதிரி ஆயிரும். அப்போ பக்தி அப்படின்னா என்ன? தனக்காக எதையும் விரும்பக்கூடாது, பகவானின் திருப்திக்காக அனைத்தையும் செய்ய வேண்டும். அந்யா அபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம். எந்த ஒரு அபிலாஷமும் இருக்கக்கூடாது, அதுல ஞானமும் இருக்கக்கூடாது, கர்மம் இருக்கக்கூடாது, யோகம் இருக்கக்கூடாது. அதுல எனக்கு சித்திகள் வேண்டும்,
எனக்கு கர்ம பலன் வேண்டும் அப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ப பகவானுக்காக, பகவான் திருப்திக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அதுதான் தூய பக்தி. தூய பக்தி தொண்டு அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஸ்லோகம் ஞாபகம் வரணும். அப்ப பகவானுக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லாம அர்ஜுனன் தன்னை முடிவை மாத்திட்டு அவரு திருப்திக்காக போரிட கடைசியில ஒப்புக்கிறார். கரிஷே வசனம் தவ அப்படின்னு, நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? எனக்கு பாவம் வந்துரும், என்னுடைய வம்சமெல்லாம் இந்த பாவத்தை ஏத்துக்க வேண்டி வரும், அப்போ எல்லாரும் சோடை போயிருவாங்க, மக்கள் எல்லாரும் சோடை போயிருவாங்க, வர்ணாசிரம தர்மம் தடைபடும், இந்த மாதிரி நிறைய பிதற்ற ஆரம்பிச்சிட்டாரு. என்னோட தாத்தாவை நான் எப்படி கொள்ளுவேன், என்னோட ஆசிரியரை, என்னுடைய குருவை நான் எப்படி துரோணாச்சாரியரை எப்படி நான் கொள்ளுவேன் என் கையால, நீ உன்னோட குருவை கிருஷ்ணா, நீ உன்னோட குரு சாந்திபனி முனிவர் நீ கொள்ளுவியா, உன்னோட தாத்தாவை நீ கொள்ளுவியா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. ஏன்னா பகவானுடைய பொசிஷன் தெரியாம அவர் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் விஸ்வரூபம் எல்லாம் பாத்துக்கிட்டு, அப்பா இவரு கூட நான் எப்படி நான் தோல்ல கை போட்டேன், வாடா போடான்னு பேசினேன், நான் அவரை முதுகுல தூக்கிட்டு என்னை நடக்க சொன்னேன், நீ ஆடு மேய்க்கிறவன் தானேன்னு கேலி பண்ணிருக்கேன், இப்படியெல்லாம் பேசியிருக்கனே, ஐயோ கிருஷ்ணா என்னை மன்னிச்சிரு, நீ உனக்கு இவ்வளவு பவர் இருக்கா எனக்கு தெரியலையே, உன்னை சாதாரண மனுஷன் நினைச்சிட்டனே, உன்னை நான் எப்படியெல்லாம் கூப்பிட்டுருக்கிறேன், உன் மேல கால் போட்டு படுத்திருக்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. நாம கூட சில சமயம் பகவானுடைய அருமை தெரியாம அவர் மனசாட்சியா நம்மளுக்குள்ள இருக்காரு. உபதிரஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வர, பல செயல்களை செஞ்சிருக்கிறோம் யாருமே பார்க்கல அப்படின்னு. ஆனா பகவான் எல்லாருக்குள்ளேயும் சாட்சியாக, இதயவாசியாக, பரமாத்மாவாக வீற்றிருக்கிறார். அப்போ இங்க பிரம்மதேவர், சிவபெருமான், லக்ஷ்மி தேவி மற்றும் 4 குமாரர்கள், சனகர், சனாதன, சனத்குமாரர், சனந்தர், இவங்கெல்லாம் வைஷ்ணவ சம்பிரதாயங்களுக்கு தலைவர்கள் ஆவர். அவர்கள் எல்லா பாசாங்குகளிலிருந்து விடுபட்டவர்கள். அவங்க பாசாங்கு செய்ய தேவையே இல்லை. நாம எல்லாம் என்ன பண்ணுவோம்? பாசாங்கு பண்ணுவோம். பாசாங்கு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் வரீங்கன்னா நம்ம கிட்ட அந்த பாசாங்கு இருக்கு. கோபம் வந்தா கூட உள்ளத்துல அந்த உள்ளத்துல நிறைய அந்த உள்ளத்துல வச்சுக்கிட்ட பேசிட்டு வெளியில சிரிச்சுட்டு இருப்போம். ஆனா அந்த பாசாங்குல இங்க கிடையாது இவங்க கிட்ட. ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி கதவிலியைக என்னும் சொல்லை புரோச்சித கைத்தவ அல்லது எல்லா பாசாங்களிலிருந்து விடுபட்டவர், கலப்படமற்ற பக்தர்கள் மட்டுமே அப்படின்னு சொல்றார். கிருஷ்ண பக்த நிஷ்காம அதையேவ சாந்த புக்தி முக்தி சித்திக்காமி சகலி அசாந்த. அப்ப எந்த ஒரு புக்தி வேணும், முக்தி வேணும், சித்தி வேணும் அப்படிங்கிற ஆசையே இல்லாம எப்பொழுதும் பகவானுக்காக சேவை செய்வர்கிட்ட எந்த ஒரு நடிப்பும் கிடையாது. அகத்திலையும் சரி புறத்திலையும் சரி அவங்க எப்போ சாந்தமா இருப்பாங்க, எப்பவும் பகவானுக்காக செயல்படுவாங்க. அவங்களை யாரையும் களங்கப்படுத்த முடியாது. இப்போ ஒரு டிச்சு களங்கமா இருக்கும், ஒரு குட்டை களங்கமா இருக்கும். ஆனா கடல் பாத்தீங்கன்னா கலக்கவே முடியாது. நீங்க ஒரு கல்லை எடுத்து போடுங்க, பெரிய பாறாங்கல் எடுத்து போடுங்க, கடல் கலங்கிருமா? கலங்காது. அது போல பெரிய உள்ளம் கொண்ட தூய பக்தர்கள் என்னைக்கும் கலங்கவே மாட்டாங்க. துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் இருமைகள் அற்றவர்களாக, துவந்தத்தில் இருந்து விடுபட்டவர்களாக என்னைக்கும் அவங்க சாந்தமா இருப்பாங்க. எப்படி ஜடபரதர் அவரோட உயிரை போக்குறதுக்காக, நரபலி கொடுக்கறதுக்காக அந்த துஷ்டர்கள் அவரை அந்த கல்ல வச்சு ஒரு அரக்க வாளை எடுத்து வெட்ட போவான். அந்த நிலையில கூட அவர் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லல. அவர் ஓட முயற்சிக்கல, ஜடம் போல கிடக்கிறார். ஏன்னா அவர் தன் உணர்வு பெற்ற தூய ஆத்மா. அவருக்கு எந்த களங்கம் கிடையாது. எந்த நிலையிலும் அவர் நிலை சரியாம இருக்கிறார். நாமெல்லாம் ஐயோ ஓடு அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவோம். ஆனா அவர் எந்த நிலையிலும் கலங்காம அப்படியே ஜடம் போல இருந்தாரு. காளி தேவி காப்பாத்தி கூட, காளி தேவிக்கு நன்றி கூட தெரிவிக்காம அப்படியே ஜடம் போல போறார். அப்போ தூய பக்தர்கள் எந்த எல்லா பாசாங்களிலிருந்தும் விடுபட்டவர்கள். போலியா சிரிக்க வேண்டியது கிடையாது, போலியான உறவு முறை கிடையாது, போலியான பாராட்டுக்கள் கிடையாது, அதுல மயங்குறவங்களும் கிடையாது. அந்த எல்லா பாசாங்குகளிலிருந்தும் விடுபட்டவர்கள் தான் தூய பக்தர்கள். நாமெல்லாம் புகழ்ச்சின்னா உடனே நம்மளுக்கு ஒரு கெத்து வந்துரும்.
இகழ்ந்தாங்க அப்படின்னா உடனே சரிஞ்சிருவோம். அந்த புகழ்ச்சி, இகழ்ச்சி, கஷ்டம், நஷ்டம், நன்மை, தீமை, இந்த இருமைகள்ல இருந்து விடுபட்டவங்க தான் தூய பக்தர்கள். அப்போ இந்த புண்ணிய செயல்கள், இந்த பரமனோட பிரம்மத்துல இணையிறது, சித்திகளை விரும்புறது, இவங்க எல்லாம் வந்து அமைதியற்றவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு தேவைன்னு இருந்தா கண்டிப்பா அமைதி இருக்காது அந்த இடத்துல. தேவை சுய தேவைக்காக ஒன்றை அவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதனால பக்தன் எதையுமே கேட்காதனால அவன் என்னைக்கும் சாந்தமா இருப்பான். சாந்தி அப்படின்னா அமைதி. அப்ப அவன் வந்து பகவானின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கும் எப்பொழுதும் தயாராகவே இருக்கிறான். அப்ப பகவான் வந்து அனைவருக்கும் சொந்தமானவர். சுக்ருதம் சர்வபூதானாம்னு சொல்றாரு பகவத்கீதையில. அவரது ஆணையின்றி தங்களுடைய ஆசைகள், பலன்களை ஒருவராலும் அடைய முடியாது. நாம நிறைய புண்ணியமே செஞ்சிருக்கலாம். அந்த புண்ணியத்திற்குரிய பலன் வேண்டும் அப்படின்னா பகவான் அதை அனுமதிக்க வேண்டும். உபத்ரஷ்டா அனுமந்தா. அப்பதான் அந்த புண்ணிய பலன்களை நாம அனுபவிக்க முடியும். பகவானோட அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. அப்ப பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, அத்தகைய பலன்கள் அனைத்தும் அவராலே அளிக்கப்படுகின்றன. ஏனெனில் வேதாந்திகள், பெரும் கர்மகாண்டிகள், மகத்தான சமயத்தலைவர்கள், பெரும் தபஸ்விகள், ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பாடுபடுபவர்கள் ஆகிய அனைவரும் பகவானே ஆதிஸ்தரனாக மூல ஆளுநராக இருக்கிறார். ஆனால் முடிவில் பாசாங்கற்ற பக்தர்களால் மட்டுமே அவர் உணரப்படுகின்றார். இப்ப எப்பேற்பட்ட இப்ப இருக்கிற எத்தனை கொடுமையானவனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பகவான் அவங்களுக்கு அனுமதி அளித்தான் தான் அந்த கொடுமைகளை அவங்க செய்ய முடியும். இப்ப சமுதாயத்துல பாத்தீங்கன்னா நிறைய கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்கள தானா செஞ்சா அது அடுத்தவங்களை கொடுமைப்படுத்திட முடியுமா? அதுக்கும் பகவான் தான் அனுமதி அளிக்கிறார். ஒரு திருடருக்கும் பகவான் தான் அனுமதி அளிக்கிறார். யாருடைய விருப்பங்கள் எப்படி இருக்கின்றதோ அதுக்கெல்லாம் வந்து பகவான் அனுமதி அளிச்சா மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். ஆனா இங்க வந்து பக்தர்கள் என்னைக்கும் தூய்மையான மனதுடன் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பகவான் சில சாங்ஷன்ஸ் கொடுத்திருக்காரு. அப்ப பக்தர்கள் வந்து பகவானோட அனுமதி இல்லாமே சில விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். அவங்களே வந்து அவங்களோட கருணையை பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி ஏன்னா அவங்க கொடுக்கும்போது பகவானால தடுக்க முடியாது. இப்ப பகவானை விட பக்தர்கள் மிகவும் தூய்மையானவர்கள், ரொம்ப கருணையுடையவங்க. பகவான் கொடுக்கிற கருணையை விட ஒரு பக்தனை நாம் சரணடையும் போது எப்படின்னா நம்ம தாசனாக ஒரு அடியேனுக்கு அடியேனாக நாம் சேவை செய்யும் போது அந்த ஆன்மீக குரு நம்மளுக்கு உதவுவார். அப்ப என்ன சொல்லப்படுறதுன்னா நம்மளுக்கு யஷ்ய தேவா பராபக்திர் யதா தேவா தராகுரவ். ஆன்மீக வாழ்வில் முன்னேற சீடனுக்கு உதவும் குருவிடம் ஒருவர் முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்ப ஆன்மீக குருவிட்ட நாம முழு நம்பிக்கையோட இருக்கணும். அவரை வெறும் உடல் ரீதியா பார்க்க கூடாது. ஆன்மீக குருவிட்ட முழு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு பக்தி பூர்ணத்துவம் அடையும். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இல்ல சந்தேகங்கள் இருந்தா நான் டிஸ்கஸ் பண்ணலாம்.